வச்சிருவான்னு பயந்துட்டு மறுக்கிறார். வைக்கும் போதே வச்சாதான் லஞ்சம்னு சொல்லணும். இது லஞ்சம் இல்ல பார்த்தா. ஆனால் இதுக்கு பின்னணியில் என்ன வரும், நாளைக்கு இதை வச்சு சாதிக்க பார்ப்பாங்க. இப்படி எல்லாம் நிராகரிச்ச ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். வரலாற்றில் அவரை அவர் நினைவு கூற வேண்டிய ஒரு மனிதர். அதுக்காக தான் கொஞ்சம் விழாவாரியா சொல்ல வேண்டி இருக்குது. அதே மாதிரி என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய அமீர்களுக்கெல்லாம், அமீர்னா ஜனாதிபதி தானே, அமீர்னா அந்தந்த பகுதியில் ஆளுநர்கள் நியமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்தந்த பகுதியுடைய பசரா, கூபா, மக்கா, மதீனா, அது மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து மிஸ்ரு, குராசான், இப்படி எங்கெங்கெல்லாம் உங்களுடைய ஆளுகை விரிந்திருக்கிறதோ அங்கங்க உள்ள அமீர்களுக்கு கடிதம் எழுதுவார். கடிதம் எழுதும் போது என்ன செய்வாரு, ரொம்ப தெளிவான, இன்றைக்கு நம்ம என்ன மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி அடி வாங்கி கொண்டிருக்கிறோமோ, என்ன பிரச்சாரம் சொல்றதுனால பள்ளியாசல் வராதுன்னு சொல்றாங்களோ, அதை சரியா செஞ்சாலும் யாரு, உமர் இப்னு அப்துல் அசீஸ். குர்ஆன் சுன்னா தான், அந்த நூலை தாண்ட கூடாது என்பதில் என்னவா இருந்தாரு, அப்படி நூல் பிடிச்ச மாதிரி நின்ற ஒரு ஆட்சியாளர். அவர் என்ன மன்னர்களுக்கு கடிதம் அமீர்களுக்கு எழுதுறார், உத்ருக், நீ விட்டுவிட வேண்டும், மா அஹ்தஸல் முஹ்திஸூன பஅதஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எதையெல்லாம் உண்டாக்கினார்களோ, உண்டாக்கக்கூடியவர்கள் எதையெல்லாம் உண்டாக்கினார்களோ அனைத்தையும் நீ விட்டொழிக்க வேண்டும். நீ என்னுடைய அமீரா இருப்பதாக இருந்தால், என்னுடைய பிரதிநிதியாக நீ ஆள்வதாக இருந்தால், முஹ்தஸீன்கள், அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த பிதத்தை உண்டாக்குனாங்களே, இந்த பிதத்தாக உண்டாக்கின அனைத்து காரியங்களையும் நீ என்ன செய்யணும், நீ ஒழிச்சாக வேண்டும். சும்மா அலம், அவர் எழுதின கடிதங்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது மியூசியங்கள்ல. சும்மா அலம், நன்றாக அறிந்து கொள், அன்னஹு லம் தகுன் பிதாத்துன் இல்லா வ கதுமலா கப்லஹா மா ஹுவ தலீலுன் அலா புத்லானிஹா, எந்த ஒரு பிதத்தாக இருந்தாலும் சரி. சொல்றார், கடிதம் எழுதுகிறார் மன்னர்களுக்கு, தன்னுடைய ஆட்சி தலைவர்களுக்கு எழுதுகிறார், கவர்னர்களுக்கு எழுதுகிறார், நிர்வாகிகளுக்கு எழுதுகிறார், எந்த ஒரு பிதத்தை நீ எடுத்துக்கொண்டாலும் அது தப்பு என்பதற்கான ஆதாரம் அட்வான்ஸாகவே ரசூலுல்லாஹ்வால் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பிதத்தை புதுசா தான் கண்டுபிடிப்ப, அது தப்புங்கிறது முன்னாடி ஆதாரம் இருக்குது. ஒரு விஷயம் வந்து ஆதாரம் பிந்தி தானே பார்ப்போம், இதுக்கு பிந்தி தர வேண்டியது இல்லப்பா, நீ எந்த பிதத்தை கண்டுட்டு வா, அது தப்பு என்பதற்கு ஆல்ரெடி அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டாங்க. அப்ப ஆல்ரெடி அட்வான்ஸ் ஆன ஆதாரம், எந்த பிதத்து உருவானாலும் சரி, அது என்ன அர்த்தம், குல்ல முஹதஸத்தின் பிதா, புதுசா உண்டாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் பிதத்து, குல்ல பிதத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதத்துகளும் வழிகேடு, குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடு நரகத்தில் சேர்க்கும், அட்வான்ஸ் ஆதாரம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன்ன அதது ஃபி அம்ரினா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், யார் ஒருத்தன் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அவனா உருவாக்கி கொள்கிறான், அது நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நமது உத்தரவு இல்லாமல் ஒரு காரியத்தை யாராவது செய்வானே ஆனால் அதுவும் நிராகரிக்கப்படும் சொன்னார்கள். இதெல்லாம் அட்வான்ஸான ஆதாரங்கள். அது மாதிரி இன்றைய தினம் மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டு நல்லா சொல்லிட்டான், அப்புறம் என்ன புதுசு உண்டாக்குறீங்க, அதுதான் சொல்றாரு அவரு. அடே நீ என்ன பிதத்தை வேணாலும் உண்டாக்கு, இது தப்பு என்பதற்கு அட்வான்ஸா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்படி நீ உண்டாக்குவ, உண்டாக்க விடாதீங்க, பிதத்துகளை நுழைய விடக்கூடாது. என்னுடைய ஆட்சி நினைச்ச கூடாது, ஒரு 10 வருஷம் இருந்தாலும் தொடச்சு எடுத்திருப்பார். அல்ல அப்படி சொல்லக்கூடாது, விதி அல்லா நாடு நடக்கு. இவர் ரொம்ப குறைந்த காலம், அவ்வளவு போல்ட் அனுப்பிச்சாரு, எல்லா நடவடிக்கையும் இருக்கிறார். அலைக்க லுசூமு சுன்னா, சுன்னத்தை நபி வழியை கடைபிடிப்பதுதான் உனக்கு கட்டாயம். ஏன் சொல்ல கேட்கிறது உனக்கு கட்டாயம் இல்லை, சுன்னத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று உமராக்களுக்கு எல்லாம் என்ன செய்யறாரு, கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே குறிப்பிடுகிறார், இதா ஜாக்க கிதாபுன் மின்னி அலா கைரில் ஹக்கி ஃபக்ரிபிஹில் அர்ல, நியாயமற்ற முறையில், அநியாயமான முறையில் என் தரப்பிலிருந்து உனக்கு ஒரு கடிதம் வந்தால் அதை தூக்கி மண்ணில் போட்டு வீசி எரிஞ்சிரு, என் கடிதத்தை நீ மதிக்காதேங்கிறார். அதாவது நான் எழுதியதாக உனக்கு ஒரு கடிதம் வருகிறது, அது எப்படிப்பட்ட கடிதமா இருக்கிறது, அவனை பிடிச்சு கொள்ளு, இவன் சொத்து அபகரிச்சுக்கன்னு சொல்லி ஏதோ ஒரு அநியாயமான ஒரு மேட்டர் அடங்கி இருக்கிறது. அநியாயமான ஹக்கு இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லும் விதமாக என்னுடைய கடிதம் உனக்கு வந்தால் அந்த கடிதத்தை மண்ணுக்குள்ள போட்டு எரிஞ்சிரு. எதுக்கு சொல்றாரு, ஒண்ணு இவர் எழுத மாட்டார், அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன பார்க்கிறோம், ஏற்கனவே பார்த்தோம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேரை பயன்படுத்தி ஒரு கடிதம் போகுது இல்லையா. இந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை இருந்தா போகுமா, ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தோம் வைங்க, இது அவர் கடிதம் இல்லைன்றலாம். இவர் எழுதினா கூட இந்த கடிதம் போய் சேர்ந்தா கூட அவருடைய அமீர்கள் என்ன பண்ணுவாங்க, முதல்ல சொல்லிட்டார, இப்படி வந்தால் அவர் பேரை சொல்லி வந்தால் அவர் கடிதம் இல்ல. அப்ப அந்த அனுபவங்கள் அவர் என்ன செய்யறாரு, என் பேரை சொல்லி அநியாயம் செய்கிற விதமா ஒரு கடிதம் வந்தால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்லிட்டாருன்னு நினைக்காத, தூக்கி கடாசிரு, அதுக்கு எந்த மதிப்பு நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லி ஏன் கடிதத்தை தூக்கி போடுங்கிறார். செய்தியை பார், அது குர்ஆன் சுன்னாவுக்கு உள்ளதா இருந்தா தான் நான் சொன்னேன்னு அர்த்தம். குர்ஆனுக்கு மாற்றமா இருந்துச்சுன்னு வை, என் பேர்ல வருதா,
தூக்கி போட்டுரு. நானே சொன்னாலும் கேட்காத, என் பேரை பயன்படுத்தி எவனும் தப்பா சொன்னாலும் கேட்காத, தூக்கி எறிஞ்சிரு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி மக்கள் அதே மன்னர் உமராக்களுக்கு அமீர்களுக்கு கடிதத்தில் குறிப்பிடுகிறாரு, இதா தாத்துக்க குதிரத்துக்கு அலன் நாசி இல உல்மி பொதுக்குள் குதிரத்தல்லாஹி அலைக்க. உனக்கு நீ பொறுப்பில் இருக்கும் பொழுது மக்களை விட உனக்கு வலிமை இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்று உன் மனசாட்சி உன்னை தூண்டினால், தூண்டும்ல, நான் யாரா, நான் ராஜா, நீ யாரா, நீ குடிமகன் வருமா இல்லையா, நான் ஒரு போலீஸ், நீ என்ன சாதாரண ஒரு ஆளு, இப்படி வருமா இல்லையா, நீ உன்னை அமீர் என்று இருக்கிற காரணத்தினால் அந்த பவரை வைத்துக் கொண்டு மக்களுக்கு அநியாயம் செஞ்சா என்ன அப்படின்னு உனக்கு தோன்றினால் பொதுக்கூர் குதிரத்தல்லாஹி அலைக்க, உன் மீது அல்லாஹ் சக்தி பெற்றிருக்கான், அதை நினைச்சு பாரு, விட்டுருவ, திருந்திக்கிடுவ. ஆமா, நான் இவ்வளவு சக்தி பெற்றிருக்கேன் இவனை மிதிக்க போறேன்னு, இவன் மீது நான் பெற்றிருக்கிற சக்தியை விட என் மீது அவன் பெற்றிருக்கிற சக்தி அதிகமாக இருக்குது. இவனை நான் என்ன செஞ்சிட முடியும், 2 அடி அடிக்க முடியும், 4 மிதிக்க முடியும், கொஞ்சம் சொத்தை எடுத்துக்கிற முடியும், கடைசியா உசுர ஒரு தடவை எடுத்துட முடியும், இதனால உனக்கு செய்ய முடியும். உன் மீது அவன் பெற்றிருக்கிற சக்தி என்ன, எரிய எரிய கரிய கரிய புது தோலை மாத்தி மாத்தி உன்னை சாவம் விடாம வாழ விடாம லட்சோப வருஷங்களுக்கு உன்னை வறுக்க முடியுமே, அந்த குதிரத்தை நினைச்சு பாரு, நீ அநியாயம் பண்ண மாட்ட. இவர் ஏன் ஒழுங்கா நடந்தான்னு காரணம் வழங்குதா, இவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம அமீருல் முஃமினீன் தான், நமக்கு சக்தி இருக்குதுதான், நமக்கு மேல அவனுக்கு நம்ம மேல வேற சக்தி இருக்குதுல, இப்படின்னு சொல்லி மக்களுக்கு என்ன செஞ்சாரு, அறிவுரை சொன்னார். அதே மாதிரி அவருடைய பையன் ஒருத்தன், சின்ன பையனோட பையன் விளையாடும் பொழுது விளையாட்டுல என்ன பண்ணுவாங்க, அடிச்சுக்குவாங்கல்ல, இன்னொரு பையன் பின்னி எடுத்து விட்டான், இவர் மோகனை ரத்த காயத்தோட தூக்கிட்டு வர்றாங்க, அடிச்சவனையும் தூக்கிட்டு வர்றாங்க, ஏய் ஜனாதிபதி பையனை அடிச்சு விட்டானா அப்படின்னு ஒரு அம்மா ஓடி வருது, ஓடி வந்து என் மகன் தாங்க விட்டுருங்க, ஒரு அனாதை பிள்ளை அப்படின்னு வாசல்ல இருந்து கத்துக்கிறது, கூப்பிடு அந்த அம்மா வாங்குறாரு. அம்மா கூப்பிட்டு விட்டு, உனக்கு பைத்துல் மால்ல மாசம் செலவுக்கு தர்றாங்களான்னு கேட்கிறாரு. இந்த பையனை மறந்துடுறாருங்க, அனாதைன்னு சொல்லுது, அனாதைன்னு அதுக்குள்ள வேலையில முதல் செய்யணும். இந்த பையன் அனாதைன்னா இவனுக்கு புருஷன் இல்லைன்னு அர்த்தம், இந்த பையன் அனாதைன்னா என்ன அர்த்தம், அவனுக்கு அப்பன் இல்ல, எனக்கு புருஷன் இல்ல, நான் தான் இதை பார்த்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். இது சுமக்கிற என் பொறுப்புலப்ப, அனாதையா இருந்தா அது சுமக்கிறது ஜனாதிபதி பொறுப்பு இல்லையா, உனக்கு ஏதாவது பைத்துல் மால் இருந்து வரலாமான்னு கேட்கிறாரு. இதை மறந்துட்டு இல்லையே, ஒன்னு ஆர்டர் பண்ணி மாசம் அது கொடுத்துடணும், அவங்களுக்கு தொகை கொடுத்துடணும். பொண்டாடி கத்து அங்க இருந்து, என்னங்க நம்ம பையனை போட்டு அடிச்சிருக்கான், நீங்க அதை கேட்காம அந்த பொம்பளைக்கு இதை கொடுக்குறீங்க, நாளைக்கு ஒவ்வொருத்தனும் போட்டு அடிப்பானே, அவன் அனாதைன்னு சொன்னாங்க, காலையில் விழுந்தவனுக்கு பதில் அப்படின்னு சொல்றாரு. அந்த பையன் அனாதைன்னு பொம்பளை சொல்ற, அப்புறம் என்ன பண்ண சொல்ற, அனாதைக்கு நம்ம தான் அப்ப போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, இது ஒரு சின்ன விஷயமா எடுத்துக் கொள்கிறார். இப்படிலாம் செய்ய முடியுமா, ஒரு ராஜா செய்வானா, ஒரு மன்னர் செய்வானா? அப்ப இது ரொம்ப டிஃபரெண்ட், எல்லா வகையிலும் வித்தியாசமான ஒரு மனிதராக இருக்கிறார். இவருடைய ஆட்சியில், இந்த குறுகிய கால இந்த 2.5 வருஷம் ஆட்சியில கூட என்ன பண்ணுதுன்னா குழப்பங்கள் ஏற்படுது. ஹாரிஜியாக்கள் மறுபடியும் இந்த ஹாரிஜியா சைத்தானியத்து சுப்ஹானல்லாஹ் ஒரு காலத்திலும் ஓயாது போல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது, இந்த மாதிரியான மேட்டரை வச்சு இஸ்லாத்து கெட்ட பேர் ஏற்படுத்தி, நேற்று கூட டெல்லியில எல்லாம் இந்த ஹாரிஜியா தான், இந்த சைத்தானியத்தானே, இதுல ரிலீஸ் ஆகலன்னு சொன்னா இஸ்லாத்திற்கு பெரிய பின்னடைவு இருக்கிறது. இந்த சிந்தனை நச்சுக்கருத்திலிருந்து முஸ்லிம் சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும். இஸ்லாம்னா அனைவராலும் காதலிக்கப்படக்கூடிய மார்க்கம் என்பதை நிலைநாட்டியாக வேண்டும். இன்னைக்கு அந்த சைத்தானியத்தை இவர் மாதிரி ஒரு நல்லாட்சி நடக்கிற இடத்துல கூட என்ன செய்யறாங்கன்னா கூடுறாங்க, மறுபடியும் திடீர்னு கூடுவாங்க, ரகசியமா கூடி பேசி இவர் இருக்கிறாரு, சரி இவருக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வருவாங்க, இவர் கொஞ்சம் ஒழுங்காத்தான் போற மாதிரி தெரியுது, இதை எதிர்த்து நம்ம புரட்சி பண்ணக்கூடாது, இவர் மண்டையை போட்டாருன்னு சொன்னா அது வேற ஒரு ஆட்சி வரும்ல, அப்ப அந்த ஆட்சி சரியா இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும், எதிர்க்கணும்ல, அதுக்கு இப்ப ஆயுதம் திரட்டுறோம். எப்படி பூசை மரம் உண்டாடுறாங்க, ஒவ்வொரு காலத்திலையும் அழிக்கப்பட்ட பிறகு உமர் இப்னு அப்துல் அசீஸ் காலத்துல என்ன பண்றாங்க, இந்த ஹாரிஜியாக்கள் எல்லாம் கூடி, ஹாரிஜியான்னு ஒரு கூட்டம் இல்ல, இந்த சிந்தனைக்கு பேர் ஹாரிஜியா. இந்த சிந்தனை இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போற, அதான் ஹாரிஜியா. இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போற அறுவலா தூக்குறதுக்கு பாருங்களேன், அதுக்கு பேர் தான் ஹாரிஜியா. இவங்க என்ன பண்றாங்க, அப்படியே கூடி நின்று கொண்டு மசூரா பண்ணி ஒரு பெரிய டீம் உண்டாக்கிட்டாங்க. எதுக்கு உண்டாக்குறாங்க, இவர் என்னைக்கு மண்டையை போடுறாரோ அன்னைக்கு யாரோட எதிர்ச்சிடணும், இவருக்கு அடுத்து வரக்கூடிய யாரை பார்த்தாலும் உண்மையாக்கள் யாரும் சரியான ஆட்களா தெரியல, இவர் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, இவருக்கு அடுத்து யார் வருவா அப்படிங்கிறது ஒரு மேட்டர் இருக்கிறது. அடுத்து யார் வருவான்னு கேட்டா, அவர் எழுதி வச்சுட்டே போயிட்டாரு. யாரு, ஏற்கனவே சுலைமான் இருக்காரு பாருங்களேன், அந்த சுலைமான்ங்கிறவர் இவரை ஆட்சிக்கு பொறுப்பேற்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, அந்த குடும்பத்தார் கடுமை ஆட்சேபனை பண்றாங்க. எந்த குடும்பத்தாரு, உமையாக்கள்லாம் சேர்ந்து கொண்டு, என்னங்க இது 4 பேர் வரிசையா தானே வரணும்னு உங்க அத்தா சொல்லிட்டு போனாரு, நீங்க 2 பேர் வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு பிந்தி 2 பேர் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லிட்டு போனாரு, அப்துல் மலிக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வலிது வரணும்,
வலிதுக்கு அடுத்து சுலைமான் வரணும், சுலைமானுக்கு அப்புறம் யசீது வரணும், யசீதுக்கு அப்புறம் ஹிஷாம் வரணும். இந்த 4 பேருடைய மகன்கள். அப்துல் மலிக் இருக்காரு, அவருடைய மகன்கள் யாரு? ஃபர்ஸ்ட் ஒரு வலிதுங்கிறது ஒரு மகன், சுலைமான்ங்கிறது ஒரு மகன், அதுக்கப்புறம் யசீதுங்கிறது ஒரு மகன், ஹிஷாம்ங்கிறது ஒரு மகன். இந்த 4 பேர் தான் ஆட்சிக்கு வரணும். அவர் என்ன செஞ்சாரு? அவர் எழுதிட்டு போனாரு அப்துல் மலிக். ஆனா அப்துல் மலிக் பிறகு ஆட்சிக்கு வந்த வலிது ஒழுங்கு ஆட்சிக்கு வந்துட்டார் எழுதினபடி. 2வது சுலைமான் ஆட்சிக்கு வந்துட்டாரு. சுலைமானுக்கு அடுத்து யார் வரணும்? முறைப்படி அந்த எழுத்துப்படி யசீது வரணும். யசீது மூத்தா போனவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் வர முடியாது. இடையில ஒரு சொருவும் போது குடும்பத்தாரெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாரு? இப்ப அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி உமர் இப்னு அப்துல் அசீஸை மட்டும் இடையில நுழைச்சிக்கிறேன், அவர் மட்டும் இடையில வச்சுக்கிறோம். அது அவர் போயிட்டாருன்னா பழையபடி என்ன செய்யட்டும், அவர் யசீது வந்துடட்டும், எங்க பாப்பா எழுதினபடி என்ன செய்யட்டும், அது வரட்டும், நடுவுல நான் இவரை தான் நுழைக்குவேன். அந்த அந்த விதிமுறையை நான் மாத்தல, கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேங்கிறார். அதாவது வலிதுக்கு அப்புறம் சுலைமானுக்கு அப்புறம் யசீது, யசீதுக்கு அப்புறம் ஹிஷாம் இருந்ததை நடுவுல கொண்டு போய் நான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் சேர்க்கிறேனே தவிர அதுக்கடுத்து இவர் தான் வருவார் சொல்லி எழுதிட்டார். அப்ப உமர் இப்னு அப்துல் அசீஸ் இறந்துட்டால் என்னவாகணும்? அடுத்து அவர் தகப்பனார் எழுதின வசியத்து பிரகாரமும் இந்த சுலைமான் எழுதினார சகோதரர் அந்த வசியத்து பிரகாரமும் யசீது தான் ஆட்சிக்கு வருவார். யசீதுங்கிற ஆளு அவ்வளவு சிறந்த ஆள் கிடையாது, மோசமான ஆளும் கிடையாது. இந்த யசீத் அந்த யசீத் இல்ல, முஆவியாவுடைய மகன் யசீத் இல்ல, அப்துல் மலிக்குடைய மகன் யசீத் இருக்கார் பாருங்களேன். இவர் ஓரளவு பரவாயில்லாத ஆளு, இந்த வலிது மாதிரியான அளவுக்கு உள்ள ஆளும் கிடையாது, அவர் தகப்பனார் அப்துல் மலிக் மாதிரியான ஆளும் கிடையாது, ஓரளவுக்கு பரவாயில்லாத ஒரு ஆள் தான். ஆனால் யார் மாதிரி இருக்க மாட்டாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ் மாதிரி இருக்க மாட்டார். அடுத்து வரக்கூடிய ஹிஷாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அதை விட கூட கொஞ்சம் பெட்டரா இருப்பார். ஆனால் யார் மாதிரி இருக்க மாட்டாங்க? உமர் இப்னு அப்துல் அசீஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. இதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்க? அடுத்து வரக்கூடிய இந்த ஆளையில கொண்டு வச்சிருவாங்க, அதனால புரட்சி ரெடியா இருந்துக்கணும்னு காத்துட்டு இருக்கிறாங்க. உடனே இவர் கேள்விப்பட்டு ஆயுதம் திரட்டுறாங்க, ஜிகாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறானுவோ, புரட்சி செய்ய போறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு படையை அனுப்பி, யார் சண்டை போடாதீங்க, கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க, என்னென்ன மாதிரி பேச்சுவார்த்தை கைடு பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைய தினத்தில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு இந்த சமுதாயத்திலே ஏற்பட்ட கொள்கை குழப்பங்களையும் சமுதாயத்தில் ஏற்பட்ட பிரிவினைகளையும் ஆட்சி மாற்றங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். இறுதியாக நேற்றைய தினம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ற ஒரு ஆட்சியாளர் மிக சிறந்த முறையிலே அகில உலகத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக திகழத்தக்க வகையில் ஒரு நல்ல ஆட்சியை வழங்கினார். தன்னுடைய குடும்பத்தார்கள், தன்னுடைய இனத்தவர்கள், தன்னுடைய கோத்திரத்தார்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடுவது போல நிறைய சீர்திருத்தங்களை அவர் மேற்கொண்டார் என்பதை பார்த்தோம். இப்படி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய மரணம், சின்ன வயசில் அவர் மரணிக்கிறார். 40 வயசுக்குள்ளதான் அவர் மரணிக்கும் பொழுது, இந்த மரணத்திற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவருடைய ஆட்சி காலத்திலையும் இந்த ஹரூரியா என்ற அந்த ஊர்ல திரும்பவும் ஹாரிஜியாக்கள்ங்கிறவங்க மறுபடியும் அந்த புரட்சி செய்வதற்காக சிந்திக்கிறாங்க. அவங்க எதிர்ப்பான, ஏன்னா இவருக்கு அடுத்த ஆட்சி வரப்போகக்கூடிய பற்றி